அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் வாழ்வியல் கணிதம் ஏற்கனவே தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நம்ம விடை காண போகிறோம். இது இந்த ஸ்பெஷல் டெட்டில் கேட்கப்பட்ட ஒரு 2 கேள்விக்கும் அறிவியல் கேட்கப்பட்ட ஒரு 9 கேள்விக்கும் நம்ம இந்த வகுப்பறையில் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 சகோதரிகள் ஒரு அறையில் விளையாடி கொண்டிருந்தனர். ஒருவரின் முத்து மாலை அருந்துவிட்டது. அம்மாலையில் இருந்த மொத்த முத்துக்களினுடைய எண்ணிக்கையில் 3இல் 1 பங்கு தரையில் விழுந்தன, 5இல் 1 பங்கு கட்டிலின் மீது விழுந்தன. விழுந்து கொண்டிருந்த முத்துக்களில் ஒருவர் 6இல் 1 பங்கும் மற்றொருவர் 15இல் 1 பங்கும் கீழே விழாமல் சேகரித்தனர். அம்மாலையில் 70 முத்துக்கள் மட்டுமே மீதம் இருந்தால் அதிலிருந்த மொத்த முத்துக்களுடைய எண்ணிக்கை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த முத்துக்களுடைய மொத்த எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். 70 முத்துக்கள் அதில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பங்குகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பங்குகள் எல்லாம் நம்ம எக்ஸால் பெருக்கிறணும். அப்போது தரையில் விழுந்தது 3இல் 1 பங்கு, அதனால் 1/3 எக்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னாக்கி கட்டிலின் மீது விழுந்தது 1/5 எக்ஸை கொண்டு பெருக்கிக்கணுங்க, எக்ஸு. அடுத்தாப்புல கீழே விழாமல் ஒருத்தர் 6இல் 1 பங்கு எடுக்கிறாங்க, அதனால் இதை எக்ஸை கொண்டு பெருக்கிக்கிடுவோம். மற்றொருவர் 15இல் 1 பங்கு எடுக்கிறாங்க, அதனால் இதை எக்ஸை கொண்டு பெருக்கிக்கிடுவோம். மீதி அந்த மாலையிலே 70 முத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா மொத்த முத்துக்களுடைய எண்ணிக்கை எக்ஸு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே பங்குகளில் இருக்குது, இது மாத்திரம்தான் முழு எண்ணாக இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரே பகுதியாக மாறுத மாதிரி இது கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 4 எண்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது 3ஆல் வகுப்போமா, 1 3 3. அடுத்து பார்த்திங்கன்னா இது 2 3 6, I 3 15. மறுபடியும் 5ஆல் வகுத்தோம்னா இது 1 3 1 5 5, இது வகுக்க முடியாது 1. இது எல்லாத்தையும் பெருக்குங்க, எல்சிஎம் நமக்கு 30ன்னு கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய பகுதி நம்ம 30ன்னு எடுத்துருக்கிடுதோம். அப்போது இந்த 3 30ஆக மாறணும்னா 10 கொண்டு பெருக்கணும். அப்போ தொகுதியும் 10 கொண்டு பெருக்கும். அப்போது 10x கூட்டல் 5 கொண்டு 6 கொண்டு பெருக்கணும்னாக்கி 30 வரும். அப்போ 6 கொண்டு தொகுதியும் பெருங்க, 6x. அடுத்தாப்புல 5 பெருக்கும்போது 30 வந்துடும். அப்போ இது பெருக்குனிங்கன்னா 5x கூட்டல் 15 2 கொண்டு பெருக்குனிங்கன்னா 30. அப்போ தொகுதியும் 2 கொண்டு பெருக்குங்க, 2x கூட்டல் 70 = x. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 16 21 23x. அப்போது 23x / 30 கூட்டல் 70 = x. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 70 இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே போகும்போது என்னதாகும், மைனஸாக மாறும். அப்போ -70. இப்போ இந்த 30 இங்கே வகுத்தலில் இருக்குது, அங்கே போகும்போது என்னதாக மாறும், பெருக்கலாக மாறும். அப்போது 23x. இதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா இந்த 30 கொண்டு இதை பெருக்குங்க, 30x. அப்போ 30 கொண்டு -70 பெருக்குங்க, -3 7 பெருக்குனிங்கன்னா 21, 2 0 போட்டுக்கிடுங்க, சரிதானா. அப்போது 23x. இப்போ வலது பக்கத்தில் நமக்கு 30xன்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த +23 அந்த பக்கம் வரும்போது என்னதான் மாறும், மைனஸாக மாறும். அப்போ -23. இப்போ பார்த்திங்கன்னாக்கி இங்கே இருக்கக்கூடிய -2100 இந்த பக்கம் வரும்போது +2100 மாறும். இப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து இதை கழிங்க. அப்போ கழிச்சிங்கன்னா 7x = 2100 கிடைக்கும். 7க்கும் x இடையில் பெருக்கல் அடையாளம் இருக்குது. அப்போ இந்த 7 அங்கே அனுப்பும்போது அது வகுத்தலாக மாறிடும். அப்போ 2100 நம்ம 7ஆல் வகுப்போம், 1 7 7, 3 7 21, 2 0. அப்போது இந்த எக்ஸினுடைய மதிப்பு 300 அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கி இந்த எக்ஸ் தான் மொத்த அந்த முத்து மாலையினுடைய எண்ணிக்கை. அப்போ இந்த முத்து மாலையில் 300 மணிகள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2வது கேள்வி, ரூபாய் 5 மற்றும் 10 ரூபாய் மதிப்புகளை மட்டுமே கொண்ட 100 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு 600 ரூபாய் எனில் ஒவ்வொரு மதிப்புடைய பணத்தாள்களும் எத்தனை உள்ளனங்கிற கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 5 ரூபா தாளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ 5 ரூபா தாளுடைய மதிப்பை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், சரியா. அதே மாதிரி 10 ரூபா மதிப்பை 10 ரூபா தாளை நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம், ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம், சரிதானா. இப்போ இந்த 2 கூடுதல், இந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, 100 பணத்தாள் இருக்குது. அப்போ இதை வச்சு நமக்கு இந்த சமன்பாடு கிடைக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா அதனுடைய மதிப்பு வந்து 600 ரூபான்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னாக்கி 5 ரூபா தாளை இந்த எக்ஸால் பெருக்கணும். அப்போ 5x கூட்டல் இந்த 10 ரூபா தாளை ஒய்யால் பெருக்கணும், 10y. இதனுடைய மதிப்பு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 600 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு. இந்த ரெண்டு சமன்பாடை வச்சு நம்ம எப்படி இதை எக்ஸை கட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 5x இருக்குது, இங்கே வெறும் x இருக்குது. அப்போ முதல் சமன்பாடை நம்ம 5ஆல் ஃபுல்லாக பெருக்கணும்னு வைங்களேன். அப்போ 5க்கும் 5க்கும் கேன்சல் கொடுக்கலாம். அப்போ 5x 5 கொண்டு பெருக்குங்க 5y, இந்த 100 5 கொண்டு பெருக்குங்க 500. இப்போ இதில் இருந்து இதை நம்ம கழிக்க போகிறோம். அப்போ அடையாளத்தை எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம என்ன செய்வோம், கூட்டுவோம். அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிருமா. இப்போ ஒய் இருக்குது, 10yலேருந்து 5yயை கழித்தோம்னாக்கி 5y. அப்போது 600லேருந்து 500 கழித்தோம்னா 100 கிடைக்கும். அப்போ ஒய்யினுடைய மதிப்பு y = 100 5ஆல் வகுத்தோம்னாக்கி 20 கிடைக்கும். அப்போ ஒய்யினுடைய மதிப்பு நமக்கு 20ன்னு கிடச்சிட்டு, அப்போ இதில் கொண்டாந்து 20 பிரதி எடுங்க. அப்போ x கூட்டல் 20 = 100. அப்போது இந்த 20 அங்கே போகும்போது மைனஸாக மாறும். அப்போ -20 = எக்ஸினுடைய மதிப்பு 80. அப்போ எக்ஸ் 80ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒய் வந்து 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் சரியான விடை. இதை கொண்டு வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்கனாலும் அந்த ஆன்சர் அப்படி கிடைக்கும். இந்த பணத்தாள்களுடைய எண்ணிக்கை மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, 600 ரூபா. அப்போ 5x இருக்கா இங்கே. அப்போ 5 கொண்டு இந்த எக்ஸை பெருக்குங்க, 5 8 40 400 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி ஒய் வந்து 20 தாள். அப்போ 20 கொண்டு போய் நீங்கள் இங்கே இந்த 10ஆல் பெருக்குங்க, 12 20 200. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 600 வந்துடுது. இதிலேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போது ஆப்ஷன் சி சரியான விடை. மூன்றாவது கேள்வி, இரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. சிறிய எண்ணில் 20% 20ஐ கூட்டினால் அது பெரிய எண்ணில் 10% மற்றும் 25 கூட்டுத்தொகைக்கு சமமாக இருந்தால் சிறிய எண்ணினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு இது விகிதங்களில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை ரெண்டையுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ சிறிய எண் வந்து 2x, பெரிய எண் வந்து 3x. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னாக்கி இந்த சிறிய எண்ணோட 20%, இந்த சிறிய எண்ணுடன் 20%ம் 20ஐ கூட்டினால், அப்போ இதனுடைய 20% அப்படிங்கும்போது 20/100, அதுக்கப்புறம் என்னது 20ஐ கூட்டினால், சரியா? எதுக்கு சமமாக கொடுத்துருக்குறாங்களா, அது பெரிய எண்ணின். அப்போ பெரிய எண் 3x இருக்குது பார்த்தீங்களா, 3x இதனுடைய 10%. அப்போ 10/100, அதுக்கப்புறம் அதனுடன் 25ஐ கூட்டினால் என்ன இருக்குமா, இதுக்கு சமமாக இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வந்து பெருக்கல் தான் முதல்ல செய்யணும். இப்போ செய்வோமா, 1 0 1 0 1 2 2 5. அப்போ பார்த்தீங்கன்னா இது 2x/5 கூட்டல் 20 வருது. இந்த பக்கம் பாருங்கள், இதையும் கட் பண்ணுங்கள். அப்போ 3x/10 கூட்டல் 25 வருது. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கி இங்கே 2x/5 இருக்குது, இந்த 3x/10 இங்கே வரும்போது மைனஸாக மாறும். அப்போது -3x/10 = 25. இந்த +20 அங்கே போகும்போது -20 மாறும். அப்போ இதிலேருந்து இதை கழிச்சிட்டிங்கனாக்கி இங்கே 5 கிடைக்கும். இந்த ரெண்டு பகுதியும் ஒரே பகுதியாக மாற்றணும். அப்போ இதை 10 எடுத்துக்கிடுவோம். அப்போ இது 10 மாறணும்னா 2 கொண்டு பெருக்கணும். இப்போ தொகுதியும் 2 கொண்டு பெருக்கினீங்கன்னா 4x கழித்தல் 3x. இதிலேருந்து இதை கழித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1x கிடைக்கும். அப்போ 1x = இங்கே இந்த 10 வந்து வகுத்தலில் இருக்குது, அங்கே போகும்போது என்னதான் மாறும், பெருக்கலாக மாறும். அப்போது எக்ஸினுடைய மதிப்பு 1x வந்து 50. நமக்கு சிறிய எண்ணினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 2x. அப்போ சிறிய எண்ணுங்கும்போது 2x = 2 கொண்டு 50 பெருக்கணும்னாக்கி 100. இப்போ இதுதான் சரியான ஆன்சர். இது பெரிய எண்ணுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த 3x 3 கொண்டு எக்ஸை பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். அப்போ இதுனா 150. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நாலாவது கேள்வி, ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களுக்கான இடங்கள் 7:8:9 என்ற விகிதத்தில் உள்ளன. இந்த இடங்கள் 30%, 40% மற்றும் 50% அதிகரிக்க ஏற்பாடு செய்த பின் புதிய இடங்களுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து மேக்ஸ் கணிதம்
இயற்பியல் ஃபிசிக்ஸு, வேதியியல், கெமிஸ்ட்ரி சி. இந்த 3 பாடத்தையும் இந்த மாதிரி எழுதிக்கிடுவோம். இந்த 3 பாடங்களுடைய விகிதங்கள் 7:8:9 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடங்கள் வந்து என்ன செய்யுதுனாக்கி 30%, 40%, 50% அதிகரிக்கை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதனுடைய சதவீதம் 30% அதிகரிக்கை. இப்போ இதில் சதவீதத்தில் வர்றதுனால இப்போ நம்ம வந்து இந்த கணக்கு செய்யும்போது விகிதத்தில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதில் வந்து எக்ஸை கொண்டு பெருக்கிக்கிடுவோம். அடுத்து இந்த சதவீதத்தை கொண்டு இதை பெருக்கணும். அப்போ இந்த இடங்களை எல்லாத்தையும் நம்ம 10 கொண்டு பெருக்கிக்கிடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா 70x இது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இந்த 10 கொண்டு பெருக்கிக்கிடுவோம், மதிப்பு மாறாது. இப்போ இதனுடைய அதிகரித்த சதவீதம் என்ன அப்படின்னாக்கி இது 30%, இது 40%, இது 50%. அப்போது இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். அப்போ 70xஐயும் இந்த 30%ஐயும் பெருக்குங்க. 30/100, 1 0 1 0 1 0 1 0 7 மணி. அப்போ அதிகரித்த சதவீதம் 21%, 21x. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 80ஐயும் 40%ஐயும் பெருக்குங்க. 40/100, 1 0 1 0 1 0 1 0 8 4 32. அப்போ 32x ஏற்கனவே உள்ளது. இங்கே 90x. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 50% கூடுது. அப்போ 50/100. இந்த 1 0க்கு 1 0 1 0க்கு 1 0 9ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 45x. இது வந்து அதிகரித்த சதவீதம். ஏற்கனவே இருந்தது 90. அப்போ இங்கே ஏற்கனவே இருந்தது 80, இது 70. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும், அதிகரித்த சதவீதம். அப்போ மேக்ஸ் வந்து 91% ஆகுது. இந்த ஃபிசிக்ஸ் வந்து 80லேருந்து 32 அதிகரிக்கு. அப்போ எத்தனை, 112x. அடுத்து பார்த்திங்கன்னா இது 90xலேருந்து 45 போடுது. அப்போது 135x. அப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் சரியான விடை. 5வது கணக்கு. பாலாஜி தனது மொத்த பங்கில் 7ல் ஒரு பங்கை 4% வட்டி வீதத்திலும் 2ல் ஒரு பங்கை 5% வட்டி வீதத்திலும் மீதமுள்ள பகுதியை 6% வட்டி வீதத்திலும் ஒரு வருடத்திற்கு முதலீடு செய்ததில் வட்டியாக 730 ரூபாய் கிடைத்தது எனில் மொத்த தொகை என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2க்கு எத்தனை பங்குன்னு கொடுத்துட்டாங்க. மீதமுள்ள பங்கு என்னங்கிறது தெரியாது. அப்போ இந்த பங்கு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்த பங்கு நம்ம 1ன்னு வச்சுக்கலாம், சரிதானா? அந்த 1ல் இந்த 2 கொடுத்துருக்கக்கூடிய 2 பங்கையும் நம்ம கூட்டிட்டோம்னாக்கி நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த பங்கு கிடச்சிரும், மீதி பங்கு கிடச்சிரும். அப்போ 1/7, இன்னொன்று 1/2, சரிதானா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி 1 மைனஸ் இதை நீங்கள் வந்து கிராஸ் பெருக்கல் பெருக்குங்க. அப்போ பெருக்கும்போது என்ன கிடைக்கும், 14. 2 கொண்டு பெருக்குங்க, 2. இங்கே கூட்டல் 2, 7/7 கொண்டு பெருக்குங்க, 14. இது 2ஐயும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 14, 2ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 9. இதை எப்படி எடுத்துக்கலாம், 1/1 14/14. இந்த இதை 14 கொண்டு பெருக்கும்போது 14/14 கழித்தல் 9/14. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி மீதி இருக்கக்கூடிய பங்கு இந்த 14லேருந்து 9 கழிச்சிங்கன்னா 5 பங்கு. அப்போ இந்த மீதம் இருக்க பங்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 5/14 கண்டுபிடிச்சிருக்கிறோம் மீதம் உள்ளது. அப்போ ஏற்கனவே அரை பங்கு இருக்கா பாருங்கள், அரை பங்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து 1/7, 7ல் ஒரு பங்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது 14 இருக்கிறதுனால இந்த பங்கையும் நம்ம என்ன செய்யலாம், 7 கொண்டு பெருக்கி இதையும் 14 எடுத்துக்கலாம். அப்போ 1 7 7. இதையும் என்ன செய்யலாம், 2 கொண்டு பெருக்கி நம்ம என்ன பண்ணிடலாம், 2/14, சரியா? அப்போ இந்த 3 பங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 பங்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? இந்த பங்கில் எல்லாத்துலேயுமே பகுதி 14 இருக்கிறதுனால இதை கட் பண்ணிடும், சரிதானா? அப்போ நமக்கு இந்த பங்கு கொடுத்துருக்கிறதுனால இது கூட நம்ம என்ன செஞ்சிடணும், மொத்த பங்கு எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால எக்ஸை கொண்டு பெருக்கிறணும். அப்போ இது 2x, இது 7x, 5x. அப்போ இதனுடைய வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கொடுத்திங்கன்னா 2x பெருக்கல் 4% கொடுத்துருக்குறாங்க. அப்போ 4/100 பெருக்கணும், சரிதானா? இதை பார்த்திங்கன்னாக்கி 7xஐ எதை கொண்டு பெருக்கணும், 5% வட்டி வீதம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 5/100 பெருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5x இருக்குது. இதுக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 6% கொடுத்துருக்குறாங்க. அப்போ 6/100.
இப்போ இந்த மூணையும் நம்ம கூட்டணும் அப்படின்னோம்னா இதுக்கு வட்டியாக எவ்வளோ கிடைக்கும்? 730 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம இதை எல்லாத்தையும் அடித்து கண்டுபிடிப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கி 2 4 8. அப்போ 8x/100 கூட்டல் 7ஐயும் 5 இருக்கணும்னா 35x/100 கூட்டல் 5ஐயும் 6ஐயும் இருக்கிறீங்கன்னா 30x ஈக்குவல் டு 730. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பொது மடங்கு 100 எடுத்துக்கலாமா? 100 எடுத்துக்கிடுவோம். ஈக்குவல் டு 730. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 30 35 65 8 73x. இந்த 100 அங்கே கொண்டு பெருக்கிடலாமா? இது வகுத்தலில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 73x ஈக்குவல் டு என்ன வரும்? 730 கூட 2 0. அப்போது 73,000. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னாக்கி 73,000 பை இந்த 73 இங்கே பெருக்கல் இருக்குது. இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும். கட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு 73 3 0 போட்டுடுங்க. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளவு? 1000 ரூபா. சரியா? அப்போது இதனுடைய மொத்த தொகை என்ன? இந்த எக்ஸு அப்படின்னாக்கி 1000 ரூபா. இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 6வது கணக்கு. அருணிடம் 100 ஆப்பிள்கள் உள்ளன. அவன் அந்த ஆப்பிள்களில் 10% ஆனந்துக்கும் 15% மணிக்கும் 5ல் 2 பங்கை மகேஷுக்கும் கொடுக்கிறான் எனில் மீதி இருந்த ஆப்பிள்களுடைய எண்ணிக்கை என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். 2% கொடுத்துருக்குறாங்க, 1 பங்கில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அருண்கிட்ட இருந்தது மொத்தம் ஆப்பிள் 100. அப்போ ஆனந்துக்கு கொடுத்தது 10% கொடுத்துருக்கு. அப்போது 100 ஆப்பிளை 10%ஆல் பெருக்கணும். அப்போ 10/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 ஆப்பிளை என்ன செய்தான்? ஆனந்துக்கு கொடுக்குறான். அடுத்து பார்த்திங்கன்னாக்கி 2வது மணிக்கு கொடுக்குற. மணிக்கு எத்தனை கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% கொடுக்குறான். அப்போது மொத்தம் ஆப்பிள் 100 15%னாக்கி 15/100ஆல் நம்ம பெருக்கணும். இதுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா 15 ஆப்பிளை இவனு கொடுக்குறான். அடுத்த ஆப்பில் 3வது பார்த்திங்கன்னாக்கி மகேஷுக்கு கொடுக்குறது பங்கில் கொடுத்துருக்கு. பங்கில் கொடுத்துருதுன்னா அந்த பங்கை நம்ம என்ன பண்ணிடணும்னா 100ஆல் பெருக்கிறோம். அப்போ 100 பெருக்கல் இவனுக்கு கொடுக்குற பங்கு 5ல் 2 பங்கு. அப்போ கட் பண்ணுங்கள். 1 5 5 2 5 10 ஒரு 0. அப்போ 20ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது 40 ஆப்பிள் கொடுக்குறான். அப்போ 3 பேருக்கு கொடுக்குற மொத்த ஆப்பிளுடைய எண்ணிக்கை கணக்கு பண்ணிங்கன்னா 50 65 ஆப்பிளை மொத்தம் கொடுத்துருதான். அப்போ அருண்கிட்ட இருந்து ஆப்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஆப்பிள் 100, இவன் கொடுத்த ஆப்பிள் 65. நீங்கள் கழிச்சிட்டிங்கனாக்கி 35 ஆப்பிள் யார்கிட்ட இருந்திருக்கோம்? அருண்கிட்ட இருந்திருக்கோம். இந்த மாதிரி என்ன செய்யலாம்? எளிமையான முறையில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 7வது கணக்கு. எந்த எண் 70ஐ விட 30% குறைவு? அப்போ எந்த எண்கிறத நம்ம எந்த எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். 70ஐ விட குறைவு. அப்போ கழித்தல் போட்டுக்கிடுங்க. அந்த 70க்கு 30%. அப்போது 70 பெருக்கல் 30%ன்னா 30/100. சரிதானா? ஒரு 0 கட் பண்ணிடுங்க. ஒரு 0 கட் பண்ணிடுங்க. அப்போ 70 கழித்தல் 7ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 21. அப்போ 70ல் இருந்து 21 கழிச்சிங்கன்னா 49. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கு ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். 7வது கொஸ்டின். ஒரு பொருளினுடைய விலை 15% குறைக்கப்பட்டு அதன் தினசரி விற்பனை 25% அதிகரித்தது. தினசரி விற்பனையில் ஏற்பட்ட நிகர சதவீத விளைவை காண்க. அப்போ ஒரு பொருளினுடைய விலையை நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கணும். சரிதானா? அந்த பொருளினுடைய விலையை 100 ரூபான்னு எடுத்துக்கிடுங்க. பொருளின் விலையா. அடுத்து பார்த்திங்கனாக்கி இது என்ன செய்யுதுனாக்கி 15% குறைக்கப்படுது அப்படின்னு. அப்போ குறைக்கப்பட்ட ரூபா எவ்வளவுனாக்கி 100 பெருக்கல் 15%. அப்போது கட் பண்ணோம்னா 15 ரூபா குறைக்கப்படுது. அப்போது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கப்படுது? இந்த பொருளுடைய விற்பனை விலை 85 ரூபாய்க்கு விற்கப்படுது. சரிதானா? 85 ரூபாய்க்கு விற்கப்படுது. சரி, இப்போ என்ன பண்ணுதாங்கன்னா தினசரி விற்பனைகளை 85 ரூபாய்க்கு விற்கிறாங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா 25% அதிகரித்தது. அப்போ அதிகரித்த தொகை, அதிகரித்த சதவீதம் எவ்வளவு ரூபா, எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 85க்கு 25%னா 25/100.
இப்போ பார்த்திங்கன்னா 85 கூட்டணும், 85 ஏற்கனவே உள்ளது. அப்போது 1 இது 4. அப்போது இதை வகுத்து போடுங்க. 2 நாள் 8, 1 நாள் 4, 10, 2.5. இந்த 85 கூட்டினீங்கன்னா 106.25. அப்போ அதிகரித்த சதவீதம் 106.25. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை விட எவ்வளோ கூடி இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 100லேருந்து 106 இது கூடி இருக்குது. அப்போது நம்ம ஏற்கனவே இதனுடைய சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 100% இருந்து இது எவ்வளோ கூடி இருக்குது 100க்கு முதல்ல இருந்த சதவீதம் வந்து 100, அதிகரித்த சதவீதம் 6.25 பெருக்கல் 100%. இதுதான் அந்த அதிகரித்த சதவீதத்தினுடைய ஃபார்முலா. அப்போ வந்து 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அப்போ அதிகரித்த சதவீதம் 6.25%. இதன் ஒரு எளிமையான ஃபார்முலாவில் இந்த மாதிரி அதிகரிக்கப்படுது குறைக்கப்படுதுனாக்கி அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் கூட்டல் ஒய் பை 100 சரிதானா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி கூட்டல் எக்ஸ் ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா குறைக்கப்படுது. அப்போ குறைக்கப்படுதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து மைனஸில் எழுதணும். கூட்டல் இது வந்து ஒய் வந்து அதிகரிக்கப்படுதுன்னா நம்ம இதை வந்து ப்ளஸில் எடுத்துக்கணும். இங்கே என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் நம்ம வந்து பெருக்கணும். -15 பெருக்கல் 25 பை 100. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்ன ஆயிரும், +10,000. இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா -375 கிடைக்கும் பை 100 சரியா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதுக்குள்ள 1 இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து 100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 100 கொண்டு இதை பெருக்கும்போது 1000 வரும் ப்ளஸ் -375. நீங்கள் இதை கழிச்சிங்கன்னாக்கி என்ன கிடைக்கும், இது எல்லாம் சதவீதம் என்ன, இது எல்லாம் சதவீதம் சரியா. அப்போது இதில் இருந்து இதை நீங்கள் கழித்து போட்டிங்கன்னா 625 பை 100 வரும். அப்போது 100%. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2ஆல் நம்ம இந்த 2 0வுக்கு இங்கே கட் பண்ணும்போது 6.25% அப்படின்ட்டு எளிமையான முறையிலையும் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். 9வது கணக்கு a மைனஸ் பியின் 60% என்பது a ப்ளஸ் பியினுடைய 40%க்கு சமம் எனில் ஏயின் எத்தனை சதவீதம் பி ஆகும் கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது a மைனஸ் பியின் 60% அப்படின்னா 60/100 சதவீதத்தை 100ஆல் நம்ம வகுத்துறணும். ஈக்குவல் டு இது எதுக்கு சமம்னு கொடுத்துருக்கு, a ப்ளஸ் பி இதற்கு 40% கொடுத்துருக்கு. அப்போ 40%னா 40/100ஆல் பெருக்கணும். இப்போ பாருங்கள் இதுக்கும் கட் பண்ணலாம், இதுக்கும் கட் பண்ணலாம். அப்போ இப்போ என்ன பண்ணுங்கள், இதையும் பெருக்குங்க. அப்போ 6a அடுத்து 6b பை 10 ஈக்குவல் டு இங்கே 4 கொண்டு பெருக்குங்க. 4a கூட்டல் 4b பை 10. ரெண்டு பக்கம் 10 இருக்கிறதுனால பகுதியை ரெண்டையும் கட் பண்ணிடலாம். இப்போ ஏயை ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோமா, 6a கழித்தல் 4a ஈக்குவல் டு 4b. இங்கே இருக்க மைனஸ் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 6b இது ரெண்டையும் கூட்டும்போது 10b அப்படின்னு கிடைக்கும். இது வந்து என்ன கிடைக்கும், 2aன்னு கிடைக்கும். இப்போது இந்த எழுத்து ரெண்டையும் ஒன்று போல் கொண்டு வந்துடுவோம். அப்போ இங்கே பெருக்கல் இருக்குது. அப்போ இது a/bன்னு வந்துடும். இங்கே வந்து 10 இங்கே இருக்குது, இங்கே பெருக்கல் இருக்குது, அங்கே போகும்போது தலை மாறிடும், வகுத்தலை மாறிடுது. இப்போ என்ன பண்ணிடுவோம் அன்றைக்கி, இங்கே வந்து ஏயின் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ சதவீதம்னா 100 வரணும் நமக்கு. இப்போ இங்கே 10க்கு இருக்கிறதுனால நம்ம 10 கொண்டு பெருக்கணும்னா இது 100 ஆயிரும். அப்போது இது 100/20ன்னு கிடைக்கும். அப்போது ஏயினுடைய மதிப்பு 100 கிடைக்கி, பியினுடைய மதிப்பு 20 கிடைக்கும். அப்போது ஏயின் எத்தனை சதவீதம் பி ஆகும்னா, ஏ வந்து 100% எடுத்துக்கிட்டோம்னா பி வந்து 20 சரியா. அப்போது பி வந்து 20ங்கிற ஆன்சர் நமக்கு எடுத்துருக்கு. ஆப்ஷனில் சரியாக பார்த்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 10வது கேள்வி, ஹேமா தனது சம்பளத்தில் 15% ஒரு அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்தார். ஆனால் நன்கொடை அளிக்கும் நாளன்று
அவர் தனது முடிவை மாற்றிக்கொண்டு 4500 ரூபாயை வழங்கினார். இந்த தொகை அவர் முதலில் முடிவு செய்த தொகையில் 125% ஆகும். ஹேமாவினுடைய சம்பளம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கவனிங்க, ஹேமாவினுடைய சம்பளத்தை நம்ம எஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அவள் 15% என்ன செய்தாங்க, அறக்கட்டளைக்கு நன்கொடையாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவர் தனது முடிவை மாற்றிக்கொண்டு 4500 ரூபாயை கொடுக்குறாங்க. இது முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய தொகையில் இருந்து 125%. அப்போது அவங்க ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து 100%ன்னு வச்சுக்கிடுவோம். அந்த 100% நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் 125% எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை என்ன செய்யலாம்னா 125% 4500 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடும். சரிதானா? இப்போ இந்த சதவீதம் கேன்சல் ஆகிரும். 4 25 100, 5 25 125, 1 5 5 9 5 45. அப்போது இந்த ரெண்டையும் பெருக்கும்போது 4 9 36 2 0. அப்போது இவங்க 100% அவங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ண ரூபா எவ்வளவு? 3600 ரூபா. அப்போது நம்ம சம்பளத்தை கொண்டு 15% பெருக்கணும்னாக்கி எவ்வளோ? 3600 ரூபா அவங்க கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே? அப்போ இதை கொண்டாந்து பெருக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? சம்பளம் எஸ் கிடச்சிரும். அப்போது எஸ் பெருக்கல் 15%ங்கிறது 15/100 ஈக்குவல் டு 3600. இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே வரும்போது என்ன ஆகிரும்? வகுத்தலாக மாறிடும். அப்போ இது தலைகீழியாக மாறும். 100/15 கட் பண்ணி பார்ப்போமா? அப்போ கட் பண்ணோம்னா இது 35 15, இது 25, மறுபடியும் 1 3 3 1 3 3 2 3 6 2 0, 2ஐயும் 12ஐயும் பெருக்குங்க 24, 3 0 போட்டுருங்க. சரிதானா? அப்போது ஹேமாவினுடைய சம்பளம் எவ்வளவு? 24000 ரூபா. சரிதானா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? எளிமையாக இதனுடைய ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆர்ஆர்பி கொஸ்டினில் ஸ்பெஷல் டெட்டில் கேட்கப்பட்ட கேள்விக்குள்ள விடைகள். நன்றி, வணக்கம்.